கடைசியா ஒரு தடவை எல்லாருக்கும் பை சொல்லிடுறேன். அல்லா மியா, வாட்ஸ் ராங் வித் மீ? எல்லாம் நனைஞ்சு போச்சு. இப்ப போற நேரத்துல கூட மிஸ்டர் கானோட கோவத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அக்கா, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ உங்களுக்கு வரப்போற மாமியாரை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தோணுது. அட, அவங்க எவ்வளவு பேசுறாங்க. இத பண்ணாத, அத பண்ணாத, காலேஜுக்கு போகாத, சிகப்பாக. ஐயோ, அட கடவுளே. அக்கா, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. ஆனா அந்த குண்டு பொம்பளை, அவ மூஞ்சிய அவ கண்ணாடியில பாத்திருக்காளா? எரும மாடு கூட அவளை விட பார்க்க அழகா இருக்கும். ஆமா, அவ ரொம்ப பேராசை பிடிச்ச பொம்பளையா இருப்ப போல இருக்கு. ஓஹோ, நல்ல வேலை. அந்த பயங்கரமான பிசாசு போபால் ஹசீனா அபி வந்துட்டு போயிடுச்சா, நான் தப்பிச்சிட்டேன். நல்ல வேலை நான் இங்க இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ பழைய சாஸ்திரத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். அக்கா, தப்பா மட்டும் நினைக்காதீங்க. அவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட சரியாவே படல. அவங்க உங்களை கஷ்டப்படுத்ததான் நினைக்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்க இந்த வீட்ல இருப்பீங்க? இங்க பாருங்கக்கா, இம்ரான் மாமா நிக்கத் அக்காக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அக்காவை தனியா கூட்டிட்டு போயிடுவாராம். அதுக்காக தான் அக்கா எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நுஷத், ஒருவேளை அந்த மாதிரி நடக்கலனா அப்புறம் அக்கா அந்த குண்டு பிசாசு கிட்ட மாட்டிக்குவாங்களே. இம்ரான் அவர் சத்தியத்தை மீற மாட்டாரு. வா நூர்ஜான், சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். சரிக்கா. நிக்கத்தக்கா இம்ரான் மாமாவை ரொம்ப லவ் பண்றாங்கல்ல? ஆமா, அவர் சத்தியத்தை கண்டிப்பா மீறவே கூடாது. அவர் சத்தியத்தை நிறைவேற்ற மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த குண்டு பிசாசு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் பார்த்து சும்மா தானே இருந்தாரு. அவர் ஒண்ணுமே பேசலையே. நீங்களே சொல்லுங்க, அவர் இப்படி அமைதியா இருக்கிறது நல்லதுக்கு இல்ல தானே? நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நானும் இதுக்கு பதில். சரி விடுங்க. நிக்கத் இம்ரான் மேல உயிரியா வச்சிருக்கா. அந்த பையன் நல்லவன் தான், ஆனா அம்மாவுக்கு தான் கொஞ்சம் பயப்படுவான். அவன் பேசல, சரியா நடந்துக்கலங்கிறதுனால தான் மேல அக்கறை இல்ல, பாசம் இல்லைன்னா நம்ம நிக்கத் நினைக்க மாட்டா. எனக்கு என்ன தோணுதுன்னா, மனசுல காதல் இருந்தா அத உடனே வெளிப்படுத்திடணும். அப்புறம் எப்படி பொண்ணுங்களால கண்டுபிடிக்க முடியும் பசங்க அவங்கள விரும்புறாங்களா இல்லையான்னு? நான் விரும்புறதெல்லாம் ஒரு பையன் எப்படி இருக்கணும்னா, தன் காதலுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நிக்கணும். அப்படி இருக்கிற பையனை தான் எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த விக்ரம் இந்த ஊர்ல இருந்துகிட்டு என்ன பார்க்கவே வரமாட்டேங்கிறாரு. அயான், இன்னைக்கும் முடிஞ்சிருச்சு. என்ன ஏன் விக்ரம் கூட்டிட்டு போக வரல? அது வந்து ரஜினி. வாஜித், அட வாஜித், சீக்கிரமா வா, துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு ஏகாதேசி. நீங்க என்ன சொன்னீங்க? துணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்களே? இன்னைக்கு ஏகாதேசி, கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன். ஹே ராம், மறந்தே போயிடுச்சு. என்னாச்சு? ரஜினி இல்லைங்க.
12 வீக்ஸ் பிரெக்னென்ட்? அப்படின்னா தண்ணீர் 3 மாசமா பிரெக்னெண்டா இருக்கா? ஆனா இது எப்படி நடக்கும்? இதுக்கு அர்த்தம் இந்த குழந்தை மிஸ்டர் கானோடது கிடையாது. நான் இப்பவே இந்த விஷயத்தை மிஸ்டர் கான் கிட்ட சொல்லி ஆகணும். அட இவ்வளவு சீக்கிரமா எங்க போயிட்டு இருக்கீங்க? மலை மேல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு. அங்க எதுக்கு? ஏன்னா இன்னைக்கு ஏகாதசி இல்ல, அதனாலதான். உங்களுக்கு தெரியுமா, ஏகாதசி அன்னைக்கு நானும் விக்ரமா விநாயகர் கோவிலுக்கு போவோம். அவர் இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிடுவாரு. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நீங்க இப்படி திடீர்னு அங்க போக முடியாது. இல்ல நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் போயிடுவேன் கண்டிப்பா. கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில் தான், நானே தேடிக்கிறேன். சரி சரி, ஒரு நிமிஷம். நான் உங்க கூட வரேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க, பூஜை சாமான் வேற வாங்கணும். போங்கண்ணா போங்க. அக்கா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. ஹோமேரா அக்காக்கு தன்னோட கல்யாணம் எப்ப நடந்துச்சுன்னு தெரியல, விக்ரமுடைய நம்பர் தெரியல. ஆனா ரஜினியும் விக்ரமும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிள்ளையார் கோயிலுக்கு போவாங்க மட்டும் தெரியுது. டாக்டர் தான் சொன்னாங்கல்ல, எப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அப்போ ரஜினியும் ஹுமேராவும் ஒன்னா உட்கார்ந்திருந்தாங்கன்னு. அதனால ரஜினி சொன்ன எல்லா விஷயமும் ஹுமேராக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருந்திருக்கும். அதுல ஒரு சில விஷயங்கள் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, சிலது தெரியல. ஆனா அக்கா, விக்ரம் கிடைச்சிருப்பாருன்ற நம்பிக்கையில தான் அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனா அக்கா, உண்மையாவே அந்த விக்ரம் கிடைச்சிட்டா? ஜாமே கிட்ட நெருங்கவே நீ முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா நீ ஜாமே கிட்ட நெருங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை உங்க அப்பா கிட்டேந்து ரொம்ப தூரம் தள்ளி வைக்கும். மிஸ் ஃபாரூகி, உங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்க போபால்ல இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கறதுக்கு பதிலா இந்த வீட்லயே இருக்கலாம். ஏன்னா அப்பதான் உங்களால சேஃபா இருக்க முடியும், நல்லாவும் இருக்க முடியும். இல்ல நான் போய் தான் தீருவேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா நான் உங்களை தடுக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த உரிமையை நான் இப்போ இழந்துட்டேன். நீங்க இப்ப கிளம்புறீங்களா? நமாஸ் பண்ணதுக்கு அப்புறமா. लाल चढ़ायो अच्छा गजमुख को, दोन दिल लाल विराजे सुत गौरी हर को, हाथ लिए गुड़ लड्डू साई सुरवर को, महिमा कहे न जाए लागत हूँ पद को। जय देव जय देव, जय जय जी गणराज विद्या सुखदाता, धन्य तुम्हारो दर्शन मेरा मन रमता। जय देव
शुभगति से कोई शरणागत आवे, संतति संपत्ति सब ही भरपूर पावे। ऐसे तुम महाराज मोह को अति भावे, गोसावी नंदन निच दिन गुण गावे। जय देव जय देव, जय जय जी गणराज विद्या सुखदाता, धन्य तुम्हारो दर्शन मेरा मन रमता। जय देव। ஒரு நாள் கனவுல அவர் வேண்டுதல் ஞாபகம் வந்தது. அந்த அல்லாவோட பெயரால அவர் தன்னோட பையனை தியாகம் பண்ணணும்னு. அந்த குழந்தைக்காக தான் அவர் இத்தனை வருஷமா துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்த தன்னோட பையன் கிட்ட சொன்னப்போ இஸ்மாயில் அவர்கிட்ட சொன்னா, நீங்க இதை நினைச்சு குழம்பாதீங்க, கடவுள் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை நீங்க செஞ்சு முடிங்கன்னு. இப்ராஹிம் அந்த பையனை தியாகம் பண்ண தயாரானாரு. அவர் அல்லாஹ் கிட்ட என்ன சொன்னாருன்னா, யாஹுதா, எனக்கு என்னோட பையன் மேல ரொம்ப ஆசை வந்துருச்சு, அதனால தானே நீ மேல கோவமா இருக்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த குழந்தைய நீதான் எனக்கு கொடுத்த. இன்னைக்கு உன்னோட பேரால நான் அவனை தியாகம் பண்ண போறேன். இத சொல்லிட்டு அவரு தன்னோட கண்களை மூடி தன்னோட பையனை தியாகம் பண்ணிட்டாரு. அவரு தன்னோட கண்ணை திறக்கும் போது தான் கண்ணு முன்னாடி இஸ்மாயில் வந்து நின்னுகிட்டு இருந்தான். அவனுக்கு எதுவுமே ஆகல, சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அல்லாஹ் அவரை இத செஞ்சு சோதிச்சு பார்த்திருக்காரு. ஜோயா, நீ கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சா? நீ போகணும் இல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாத்த. நீங்க சொல்லுங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஹுதாவுக்காக, கடவுளுக்காக, உண்மைக்காக எல்லாத்தையுமே நம்ம தியாகம் பண்ண கத்துக்கணும். நம்மளையும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்களையும் சரி. உன்னோட அப்பா யாருன்னு நான் உன்கிட்ட சொல்றேன் ஜோயா. ஆனா ஒண்ணு, உனக்கு ஒரு கண்டிஷன். நீ நல்லா யோசிச்சு சொல்லு. நீ உன்னோட அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? யாழ்லா, இதுல இருந்து நான் எதை சூஸ் பண்ணேன்? மிஸ்டர் கான் அந்த பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ விடவா? அவர் செய்யாத பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணுமா? ஒரு ஏமாத்துக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மிஸ்டர் கானோட வாழ்க்கை நாசமா போகட்டும்னு விடவா? அப்படி விட்டாதான் என் அப்பா கிட்ட நான் போக முடியுமா? இல்ல, நான் இதை செய்ய முடியாது. அம்மா, ஆரத்தி எடுத்துக்கம்மா. என்னால விக்ரம கண்டுபிடிக்கவே முடியல. விக்ரம் இங்க வரவே இல்லை. விக்ரம் தம்பி, பிரசாதம் எடுத்துக்கப்பா. ரொம்ப சந்தோஷம். பண்டிதரே, நீங்க இப்ப விக்ரம் கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, எங்க அவரு? இப்பதானே அவருக்கு நீங்க பிரசாதம் கொடுத்தீங்க. ஆமாமா. அப்ப எங்க என்னோட விக்ரம்? அதோ விக்ரம். நம்மளோட வாழ்க்கையில சில நேரத்துல
நமக்குன்னு 2 வழி கிடைக்கும். ஒன்னு சுலபமானது, இன்னொன்னு கடுமையானது. நாம எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும்னு அந்த வழியை அமைச்சவன் சொல்லுவான். நாம எப்பவுமே உண்மையான வழியில தான் போகணும். மனசு சொல்றத தான் கேட்கணும். அப்படிப்பட்ட அந்த வழி எவ்வளவு கடுமையானதா இருந்தாலும், நாம போற அந்த வழியில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நஸ்மா, எனக்கு ஏதாவது பொருள் வந்ததா? அதாவது கொரியர். எனக்கு தெரியல. ஜோயாக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். அவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதவை திறந்தாங்க. அவளுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? ஜோயா கிட்ட ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைல் நீ உன்னையே எதுக்காக ஆட்டக்காரன்னு சொல்லிக்கிற தம்பீர்? உனக்கு தான் விளையாடவே வரல இல்ல? ஃபைல் எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உள்ள பார்க்க வேண்டாமா? ஃபைல் காலியா இருக்கு. ஏன்னா அதுல இருந்த எல்லாமே என்கிட்ட இப்ப பத்திரமா இருக்கு. நீ திரும்பவும் இப்ப என்கிட்ட தோத்து போயிட்டியே. 2 ஆட்டக்காரர்களும் சேர்ந்து விளையாடினாதான் விளையாட்டுல சுவாரஸ்யமே இருக்கும். ஆனா நீ நல்லாவே முயற்சி பண்ணிருக்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, இந்த தடவை நான் உன்னோட திட்டத்துல மண்ணை வாரி போட்டுட்டேன். ஓகே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்.